வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் திங்கட்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 19வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஏப்ரல் மாதம் முதல் நாள் 2024. இன்று காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம். பின்பு காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை யமகண்டம். இன்று நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாங்க. பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது மேஷ ராசியில் உள்ள நட்சத்திரம் இந்த பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாதீர்கள். இன்று இறைவனை மட்டும் நாடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதாவது குறிப்பாக சந்திராசிரமம் உள்ளவர்கள், நான் சொன்ன இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். கும்பத்தில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். மீனத்தில் ராகு, சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு இன்று சந்திராசிரமம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு தினம். இன்று பயணங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால், அதாவது அத்தியாவசிய பயணமாக இருந்தால் மட்டும் செல்லுங்கள். தேவையற்ற பயணங்களை ஒத்திவைப்பது மிக நல்லது. இன்று மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு தினமாக உள்ளதால் இன்று இறைவனை மட்டும் பிரார்த்தியுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய தினத்தில் அதாவது இந்த சிறு சிறு காயங்கள், விபத்துகள் வந்து போகும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். இன்றைய தினத்தில் சுப காரியங்களை ஆரம்பிக்காதீர்கள். ஆனால் பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். இன்று சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவர் தொழிற்ஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்றிருக்கின்றாருங்க. இன்று பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிகழும். புதிய வாய்ப்புகள் வாயில் படியை கதவை தட்டும் சொல்லுவாங்க. வாய்ப்பினை பயன்படுத்திக்கிங்க. அதுவும் கலைத்துறையினருக்கும் மற்றும் அரசியல்வாதிக்கும் அதிகமான ஒரு நல்ல பலன்கள் இன்று கிடைக்கும். இன்றைய தினத்தில் தாங்கள் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்றைய தினம் உடல் நலம் மேம்படும், முகம் பளிச்சிடும், ஒரு உற்சாகமான நாளாக அமையும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் தொழிற்ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இன்று சந்திரனுடைய நிலை சமசப்தமஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்றிருக்கிறார். அதாவது மூலம் மற்றும் பூரட நட்சத்திரத்தில் பயணிக்கின்றார். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் போது, திருமணம் ஆகாத மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிட்டும். ஒரு சிலருக்கு காதல் கண் சிமிட்டும். இன்று அதாவது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் களத்திரஸ்தானத்தில் இருக்கிறால் நிச்சயமாக பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அதுவும் குறிப்பாக சந்திரன்
உங்கள் ராசிக்கு உபஜெயஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். வழக்குகள் சாதகமாகும். எதிரிகள் சரணடைவார்கள். உங்களுடைய உபஜெயஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் கொஞ்சம் சைனஸ் வீசிங் ப்ராப்ளம்ஸ் வந்து போகும். உடல்நலத்தை கவனித்துக் கொள்வது நல்லது. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அழகாக பிரவேசிக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுடைய தனஸ்தானத்தை சூரிய பகவான் பார்வையிடுவதாலும் மற்றும் ராகு புதன் இந்த 3 கிரகங்களுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக தங்களுக்கு பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். பெரிய தொகைகள் வந்து சேரக்கூடிய ஒரு தினமாக இன்று உள்ளது. இன்று சந்திரன் மிக அருமையாக உள்ளதால் பிள்ளைகளால் தங்களுக்கு நன்மையே நிகழும். பிள்ளைகளுடைய ஆசையை பூர்த்தி செய்வீர்கள். இன்றைய தினத்தில் தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும். உங்களுடைய அதாவது தன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மறைந்திருந்தாலும் பெரிய தொகையை அள்ளித்தரக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். இன்று உபஜெயஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி பகவான் பிரவேசிப்பதாலும் மற்றும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் வீற்றிருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையே நிகழும். இன்று வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மிக அருமையாகவே உள்ளதால் தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் மேன்மைகள் உண்டாகும். இன்று குறிப்பாக சுக்கிரனுடைய நிலை உபஜெயஸ்தானத்தில் உள்ளதால் பெண்களால் கொஞ்சம் சிறு சிறு வம்பு வழக்குகள் வந்து போகும். கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றது மிக விசேஷம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் இருப்பதால் நிச்சயமாக தங்களுக்கு அதாவது திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்குண்டான நாளாக உள்ளது. இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தை தங்களுக்கு சாதகமாக அமையும். இன்று குறிப்பாக பயணங்களின் பொழுது கவனம் தேவை. கொஞ்சம் சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருந்தால் அதுவும் உங்களுக்கு போய்விடும். இன்றைய நாளில் தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும். புரிதல் உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே அதாவது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரன் மற்றும் சனி பகவானுடன் இருப்பது மிக விசேஷம். அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறச்ச நீண்ட நாட்களாக வீடு காலி பண்ணணும் நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் சரி, அல்லது நீண்ட காலமாக வீடு வாகனத்தை அது வாகனத்தை புதுப்பிக்கணும், அல்லது புதிய வாகனத்தை வாங்கலாம், அல்லது புதிய வீட்டிற்கு செல்லலாம், அல்லது புதிய வீட்டை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எண்ணங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் இன்று நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. அதற்குண்டான முயற்சிகளை இன்று நீங்கள் செவ்வனை செய்யலாம். அதேமாதிரி மாணவர்களுக்கு நினைவாற்றல்கள் அதிகரிக்கும். நல்ல மதிப்பெண்களையும் பெறுவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்றுக் கொண்டிருப்பது மிக விசேஷம்.
உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உபஜயஸ்தானத்தில், அதுவும் உடன் சுக்கிரன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து உள்ளார். நிச்சயமாக உங்களுக்கு அதாவது சொல்லுவாங்களே தூர பயணங்கள், குறுகிய தூர பயணங்கள் நிகழும். அந்த பயணங்களால் தங்களுக்கு புதிய நண்பர்கள் மற்றும் பணவரவு அல்லது உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்குண்டான அடித்தளமான அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் மிக சிறப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக அருமையாகவே உள்ளார் சந்திர பகவான். அவர் இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் அதாவது நல்ல ஒரு மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. இன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான அதாவது விஷயங்களை இன்று நீங்கள் துவங்குவீர்கள், ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான நிலையை தருகிறது. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் ஆட்சி பெறுகின்றார் உங்கள் ராசியிலேயே. அதனால தாங்க எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் உள்ளது. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அவருடைய நிலை பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இருக்கிறது. அரசியலால் ஆதாயம், பொதுமக்களால் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம். உங்களுடைய கட்சிகள் விரிவாகும் மற்றும் பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உள்ளது. இன்றைய தினம் அரசியல்வாதிகள் சுபிட்சம் பெறுவார்கள். இன்று தாங்கள் எண்ணிய காரியங்களை நிறைவேற்றுவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவருடைய நிலை எப்படி இருக்கு என்று பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்றிருக்கின்றார். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பது மிக விசேஷம். உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்ற ஒரு நிலையில் இருக்கிறதுனால நிச்சயமாக தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் ஏற்றங்கள் உருவாகும். உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிப்பது இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செழிக்கும். அதே மாதிரி காதல் கண் சிமிட்டும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிட்டும். இன்றைய தினத்தில் நீங்கள் நினைத்த சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.